இப்போதான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். என்னுடைய தாசனாய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். காலேபை நான் கொண்டு போவேன் என்கிறார். யோசுவாவையும் தான், யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் உள்ளே போகிறார்கள். இப்போ காலேபை பற்றி நாம் ஒரு சில விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த இடத்துல காலேபை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். என்னுடைய தாசனாகிய காலேப். உங்களுக்கு தெரியுமா, இந்த இடத்தில் கூட ஆண்டவர் யோசுவாவை என்னுடைய தாசன் என்று சொல்லவில்லை. யோசுவாவை ஆண்டவர், நான் முதல் நாளிலேயே இதை சொன்னேன், யோசுவாவை ஆண்டவர் கர்த்தருடைய தாசன் என்று சொன்னது யோசுவா மரித்த பிறகு. ஆனால் அதை எழுதினது யார்? யோசுவா. யோசுவா உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய அந்திம காலத்தில் நடக்க போகின்றதை அவர் எழுதுகிறார் ஆவியானவருடைய ஏவுதலின்படி. அதிலே அவர் 24ஆம் அதிகாரத்தில் உள்ளடக்கமானவற்றை எழுதுகிறார். கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா மரித்தான் என்று. உயிரோடு இருக்கும் பொழுது கடைசி வரை யோசுவாவை கர்த்தருடைய தாசன் என்று கர்த்தரும் அழைக்கவில்லை, மோசேயும் அழைக்கவில்லை, யாருமே அழைக்கவில்லை. ஆனால் காலேபை ஆண்டவர் என்னுடைய தாசன் என்று அழைக்கிறார். இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். என்னுடைய தாசனாகிய காலேப். அன்பானவர்களே, இந்த யோசுவாவும் காலேபும், இந்த 2 பேரும் யாரை அடையாளப்படுத்துகிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் இது ஒரு பயங்கரமான இறையியலாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அடையாளங்கள், டைப்பாலஜி என்று சொல்லுவோம். அடையாளங்கள். நான் ஏற்கனவே அன்றைக்கு கூட சொன்னேன், ஆபேல் கொலை செய்யப்பட்டது ஒரு அடையாளம், அப்படிதானே? நோவாவின் பேழை ஒரு அடையாளம். இயேசுவே சொல்லுகிறார், அன்று எப்படி ஜனங்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் வாழ்ந்தார்கள், அதுபோல கடைசி காலத்திலே வாழ்வார்கள். நோவாவின் பேழை எதற்கு அடையாளம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அந்த பேழையிலே ஏறினவர்கள், இயேசுவில் ஏறினவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். ஆபிரகாம் யாருக்கு அடையாளம்? பிதாவாகிய தேவனுக்கு. ஈசாக்கு யாருக்கு அடையாளம்? இயேசுவுக்கு. அப்போ ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க போனது பிதா தனது ஒரே பேரான குமாரனை பலி கொடுத்ததுக்குரிய அடையாளம். இவையெல்லாம் அடையாளங்கள், டைப்பாலஜி. அந்த வகையில் அடையாளம் என்பது வார்த்தையால் அல்லாமல் செயல்களால் காண்பிக்கப்படும் தீர்க்க தரிசனம். அடையாளம் என்பது என்ன? டைப்பாலஜி என்றால் என்ன? வார்த்தைகளால் அல்லாமல் செய்கையினால், செயல்களால் காண்பிக்கப்படும் தீர்க்க தரிசனங்கள். அப்போ யோசுவாவும் காலேபும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போவது ஒரு பயங்கர அடையாளம். அது என்னவென்று நான் உங்களுக்கு இப்போ காண்பிக்க போகிறேன். யார் இந்த காலேப்? காலேபை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். சரி, காலேப் தேவனுடைய ஊழியக்காரர் என்று பார்க்கிறோம். அவருடைய அப்பாவின் பெயர் எப்புன்னே என்று பார்க்கிறோம். அவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டுமானால் என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும். என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனாகிய எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் ஜோசுவாவும் தவிர. சரி, இந்த இடத்திலே எப்புன்னேயை குறித்த இன்னும் ஒரு விடயம் வருகிறது. அவர் யாராம்? கேனேசியனாம். இந்த கேனேசியர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் நாம் ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு போங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ கேனேஸ் அல்லது கேனாஸ் என்ற பெயரிலே வேதத்திலே ஒரு சிலர் வந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் ஏதோமியனான கேனாஸ். ஆனால் இவர்கள் ஏதோமியர்கள், கேனாசியர்கள் என்பவர்கள் ஏதோமியர்கள் என்று சில வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஏதோமியர்கள் யாருடைய வம்சம்? ஏசாவின் வம்சம். ஏசா யார்? ஈசாக்குக்கும் மகன், ஆபிரகாமுக்கு பேரன்.
அப்போ ஆபிரகாமினுடைய காலத்திலே கேனாசியர்கள் இருக்க வழி இல்லை, அவர்கள் ஏதோமியர்கள் என்றால், ஏதோமியர்களிலும் கேனாஸ் என்ற பெயருடையவன் ஒருவன் வந்ததும் அந்த பெயரையுடைய ஒரு வம்சம் வந்ததும் உண்மை. ஆனால் இங்கு நாம் பார்க்கும் இந்த கேனாசியர்கள் ஏதோமியர்களோ ஏசாவின் வழி வந்தவர்களோ அல்ல. இவர்கள் ஆபிரகாம் காலத்திலேயே கானான் தேசத்திலே வாழ்ந்தவர்கள். அதற்கு சான்றாக இதோ இந்த ஊர் பட்டியல், இன ஜாதி பட்டியலை வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 இருந்து வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும், கவனிங்க, கேனியர், கெனிசியரும், கெனீசியர், கத்மோனியரும், ஏத்தியரும், பெரிசியரும், ரெப்பானியரும், ஏமோரியரும், கானானியரும், கில்காசியரும், எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இப்போ இந்த பட்டியலிலே உள்ள பெயர்கள் ஞாபகம் இருக்கத்தக்க நாம் வேறு 2 வசனங்களை வாசிப்போம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இது ஆபிரகாமுக்கு பேசினது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15 பேசினது தான் வாசித்தோம். அவர்களை இப்போ மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கவனிங்கள், இங்கே ஒரு பெயர் பட்டியல் வருகிறது. ஆதியாகமம் 15 ஒரு பெயர் பட்டியல் வந்தது. ஆதியாகமம் 15 குறிப்பிடப்பட்ட ஒரு சில பெயர்கள் இந்த பட்டியலிலே இல்லை. யோசுவா 3ஆம் அதிகாரத்துக்கு போங்கள், 10வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும், ஏத்தியரையும், ஏவியரையும், பெரிசியரையும், கிர்காசியரையும், எமோரியரையும், எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, அதாவது நன்றாய் கவனியுங்கள், ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசும்போது கேனியர், கெனீசியர் என்ற பெயர்களையும் மொழிகிறார். ஆனால் மோசேயோடு பேசும் பொழுது கேனியர்களையும் காணோம், கெனீசியர்களையும் காணோம். யோசுவா அதை உறுதிப்படுத்தும் பொழுது அங்கேயும் அந்த கேனியர்கள் வேண்டாம், கெனீசியர்களை காணவில்லை. என்ன நடந்தது? கெனீசியர்கள் என்ற ஒரு கூட்டம் ஆபிரகாம் காலத்தில் இருந்தார்கள், மோசே காலத்தில் இருக்கவில்லை. ஓகேயா? ஹலோ, இப்போ கவனிங்க. ஆதியாகமம் 15:18 கெனீசியர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, அப்படித்தானே? அதே ஆண்டவர், ஆபிரகாமோடு பேசின அதே ஆண்டவர் தான் இப்போ மோசையோடு யாத்ராகமம் 3 பேசுகிறார். அப்போ அங்கு கேனியர்கள், கெனீசியர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இங்கு கேனியர்களையும் கெனீசியர்களையும் சொல்லாமல் விட்டதற்கு காரணம், அவர்கள் இப்போ இல்லாதிருக்க வேண்டும். புரிகிறதா? அவர்கள் இருந்திருந்தால் அவர்களையும் அவர்கள் வாழுகிற தேசம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? சரி, அது ஆண்டவர் பேசினது. இப்போ யோசுவா பேசுகிறார், யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே. அப்போ யோசுவாவுக்கு தெரிந்திருந்தால் கேனியர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று, ஏவியர், எபூசியர் பட்டியலை சொல்லுகிறவர்கள் ஏன் கேனியர்கள் என்றும் சொல்லவில்லை? அப்போ ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே இருந்த கேனியர்கள் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தின் போது இல்லாமல் போனது எப்படி? அவர்களுக்கு என்ன நடந்தது? யார் அவர்கள்? அவர்களும் புறஜாதியார். ஆமாவா இல்லையா? ஆபிரகாம் காலத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் வாழுகிற இந்த தேசம், கேனியர்கள் புறஜாதியார், கெனீசியர்கள் புறஜாதியார். ஆனால் இதோ நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், அப்புறம் வசனத்தின்படி பார்ப்போம் அந்த சம்பவம் உண்மையா என்று. மறுபடி போவோம் யோசேப்பின் சம்பவத்துக்கு. யோசேப்பு பார்வோனுடைய சொப்பனத்தை விளங்கப்படுத்துகிறார் அல்லவா? நேற்று பார்த்தோமே. அப்புறம்
முதல் 7 வருஷங்களும் செல்வ செழிப்பாய் இருக்க போகிறது என்று அவர் சொன்னார். அந்த 7 வருடங்களும் பெரிய பெரிய களஞ்சியங்களை உண்டு பண்ணி தானியங்களை எல்லாம் யோசேப்பு சேர்த்து வைக்கிறார். அதற்கு பிறகு 7 பஞ்சமான வருஷங்கள் வருகின்றன. அந்த பஞ்சமான வருஷங்களின் போது அவரவர்கள் சேர்த்து வைத்த தானியங்களும் உணவு பண்டங்களும் தீர்ந்ததும் எல்லாரும் எங்கே வருகிறார்கள்? எகிப்துக்கு வருகிறார்கள். வந்து விலை கொடுத்து தானியங்கள் வாங்குகிறார்கள். அந்நேரத்தில் யாக்கோபும் அவருடைய 11 குமாரர்களும் அவர்களது குடும்பங்களும் கானானிலே இருக்கின்றார்கள். அவர்களும் எகிப்துக்கு வந்தது தானியம் வாங்கத்தான். அப்படித்தானே? அவர்கள் வந்தபோது தான் யோசேப்பு, உங்களுக்கு தெரியும், வேதத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள், யோசேப்பு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தனது தகப்பனையும் சகோதரர்களையும் எகிப்துக்கு அழைக்கிறார். அவர்கள் எல்லாரும் வந்து எகிப்திலே வாழ ஆரம்பித்தார்கள். பார்வோன் கோஷான் என்கின்ற ஒரு பிரதேசத்தை கொடுக்கிறார். இப்ப வேதத்திலே சொல்லாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்கே இருந்து இது தெரியும் என்றால் எகிப்திய ஏடுகளில் இருந்து தெரியும். ஆனால் வேதத்திலே ஒரு வசனத்தை நான் பிறகு உங்களுக்கு காண்பிக்கத்தான் போகிறேன். கானானிலே இருந்து தானியம் கொள்ளுவதற்கு யாக்கோபின் குமாரர்கள் வந்தார்கள். அப்புறம் மறுபடி வந்தார்கள். ஞாபகம் இருக்கிறதா? அப்புறம் யாக்கோபும் வந்தார். அவர்களோடு வேறு யாரும் வந்திருக்க மாட்டார்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள். நிச்சயம் வந்திருப்பார்கள். ஏவியர்கள் வந்திருப்பார்கள், எபூசியர்கள் வந்திருப்பார்கள், எமோரியர்கள் வந்திருப்பார்கள், அமலேக்கியர்கள் வந்திருப்பார்கள். ஏன்? அந்த காலத்திலே எகிப்திலே மாத்திரம் தான் தானியம் இருந்தது. ஆகவே எல்லாரும் வந்தார்கள். அமலேக்கியர்கள், பெலிஸ்தியர்கள், ஏவியர், எமோரியர், எபூசியர் எல்லாம் பெரிய பெரிய இனங்கள். கேனியர், கெனீசியர் என்பவர்கள் சின்ன சின்ன கூட்டங்கள். இப்படி வந்த கேனியர்கள், கெனீசியர்கள் போன்றவர்கள் திரும்பி போகவில்லை. தெரியுமா? அவர்களும் கோஷானிலே இருந்து விட்டார்கள். இப்போ நான் சொன்னது இது வாழ்க்கையிலே முதல் தடவையாக கேட்கிறோம் என்று சொல்லுகிற கையை தூக்குங்கள் பார்க்கலாம். பயப்படாதீர்கள். நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டத்தான் போகிறேன். அப்படி வந்தவர்கள் எல்லாருமே திரும்பி போகவில்லை. அவர்களும் கானானிலே இருந்து வந்த தங்கள் கூட்டாளிகளாகிய இந்த இஸ்ரவேலர்களோடு தங்கிவிட்டார்கள். ஏன்? இஸ்ரவேலர்களுக்கு நல்ல இடம் அல்லவா கொடுக்கப்பட்டது? அப்படித்தானே? ஞாபகம் இருக்கிறதா? பச்சை பசேல் என்ற நைல் நதி ஓரமான கோஷான் நிலத்தை தான் பார்வோன் கொடுக்கிறார். அங்கு அவர்கள் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகுகிறார்கள். இப்போ உண்மையாக அந்த கோஷான் கொடுக்கப்பட்டது யாருக்கு? யாக்கோபின் சந்ததிக்கு. அந்த 70 பேர் வந்தார்களே அவர்களுக்கு. அப்போ அவர்களோடு வந்த ஒரு சில கேனியர்கள், கேனியர்கள் வேண்டாம், கேனிசியர்களை பற்றி மட்டும் பேசுவோம். கேனிசியர்கள் அவர்கள் இப்படி நினைத்திருந்தால், அடா, நாங்கள் கானானிலிருந்து வந்தோம், இவர்கள் மூலமாக எங்களுக்கு இந்த நன்மை கிடைத்தது என்று சொல்லி இவர்களோடு அடையாளப்படுத்தி கொண்டு எங்கள் பெண்களை இவர்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து, இவர்கள் பெண்களை எங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து, இவர்களோடு நாங்களும் இணைவோம் என்று இணைந்திருக்க மாட்டார்களா? ஓகே, யோசிங்க. இணைந்திருக்கலாம். ஓகே, சரி. அப்படி இணைந்திருந்தால் அவர்கள் இஸ்ரவேலர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டார்களா? யோசித்து பாருங்கள். ஓகே, சரி. அப்பொழுது அவர்கள் இணைகிறார்களோ இல்லையோ, இப்போ இஸ்ரவேலர்களும் பெருகுகிறார்கள். அவர்களோடு இருந்த ஏனைய மக்களும் பெருகுகிறார்கள். நூற்றாண்டுகள், தசாப்தங்கள், நூற்றாண்டுகள் ஆகின்றன. யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் தோன்றுகிறான். இப்போ அந்த யோசேப்பை அறியாத பார்வோன் இவர்களை அடிமைப்படுத்தும் பொழுது இவர்களோடு காணப்படும் அந்த மற்ற இன மக்களையும் அடிமைப்படுத்தி இருப்பானா இல்லையா? அடிமைப்படுத்தி இருப்பான் தானே? அப்போ அவர்களும் பாவம் செங்கல் சுட்டிருப்பார்களா இல்லையா? அவர்களும் பாவம், ஐயோ இந்த எகிப்தியரை விட்டு நாங்கள் தப்பி ஓட எங்களுக்கு வழி இல்லையா என்று ஏங்கி இருப்பார்களா இல்லையா?
இப்படி இருக்கும் பொழுது திடீரென மோசே வருகிறார். மோசே வந்து 10 வாதைகளை காட்டும் பொழுது இஸ்ரவேலர்கள் சந்தோஷப்பட்டதோடு அவர்களோடு இருந்த அந்த வேற்று இன மக்களும் சந்தோஷப்பட்டிருப்பார்களா இல்லையா? நான் சொல்வது உண்மையாய் இருந்தால் அவர்களும் சந்தோஷப்பட்டிருப்பார்களா இல்லையா? கடைசியிலே பார்வோன் போய் தொலையுங்களடா என்று இவர்களை அனுப்பும் பொழுது இஸ்ரவேலர்கள் மட்டுமா போயிருப்பார்கள்? அந்த மக்களும் போயிருப்பார்கள் அல்லவா? ஆமாவா இல்லையா? சரி, இப்போ சுரேஷ் ராமச்சந்திரன் சொல்வது உண்மையா பொய்யா? யாத்ராகமம் 12:38 வாசிங்க. 37, 38, 37, 38 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். ஹலோ, இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர எத்தனை பேர்? ஆண் பிள்ளைகள் 6,00,000 புருஷர்களாய் இருந்தார். 6,00,000 புருஷர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் இப்பதான் இந்த வசனத்தை நோட் பண்றீங்க? கையை தூக்கி காட்டுங்க வெக்கப்படாம. சரியா? சுரேஷ் ராமச்சந்திரன் சொல்றது சரியா? இவ்வளவு காலம் இந்த கையை தூக்கினவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? 1000க்கு மேலாக இந்த வசனத்தை வாசித்திருப்பீர்கள், 1000 தடவைக்கு மேலாக. ஆனால் உள்ளே நுழைந்திருக்காது. ஆனால் இப்போ புரிகிறதா? இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல எகிப்தை விட்டு போனது. எத்தனை பேர் போயிருக்கிறார்கள்? பல ஜாதியான ஜனங்கள். அப்ப இவர்கள் யார்? யார் போயிருப்பார்? எகிப்திலே நன்றாய் வாழ்ந்தவர்கள் போயிருப்பார்களா? ஏன் போனார்கள்? இவர்களும் அடிமைகளாக இருந்தபடியால் தப்பினோம் பிழைத்தோம் என்று ஓடுகிறார்கள். இப்ப விளங்குதா? 6,00,000 ஆண்களும் அவர்களுடைய அம்மாமார், மனைவிமார், பிள்ளைகள், அது போக பாருங்கள் இந்த வசனத்தை, அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனார்கள். யார் அவர்கள்? கேனியர்கள், கெனீசியர்கள். இந்த கூட்டம் இப்ப விளங்குதா உங்களுக்கு? இப்ப மறுபடி நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் இன்றைக்குத்தான் தெரியும் இஸ்ரவேலர்கள் மட்டும் வெளியேறவில்லை, புறஜாதியாரும் வெளியேறினார்கள் என்று இன்றைக்குத்தான் தெரியும் என்று சொல்லுகிற கை தூக்குங்க. பிரைஸ் காட். இதுதான் பெரிய ரகசியம். ஏனென்றால் இதில் தான் நாம் வருகிறோம். இது நம்மை குறித்த ஒரு தீர்க்க தரிசன அடையாளம். நாம் புறஜாதியார். நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். எகிப்து என்பது பாவ உலகத்துக்கு அடையாளம். கானான் என்பது பரலோகத்துக்கு அடையாளம். வனாந்தர பிரயாணம் என்பது ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து ஒன்று நாம் மரிக்கும் வரை அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரை நாம் வாழுகின்ற அந்த வாழ்க்கைக்கு அடையாளம். இந்த எகிப்து என்கின்ற பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறவர்கள் இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, யூதர்கள் மாத்திரமல்ல, புறஜாதியார் மேலும் எனக்கு அக்கறை இருக்கின்றது என்பதனை ஆண்டவர் எகிப்திலே வைத்தே தீர்க்க தரிசனமாக அவர் நிரூபித்து விட்டார். புரியுதா? இப்போ சொல்லுகிறேன் கேளுங்கள். அந்த கேனீசியர்கள் வம்சத்திலே வந்த ஒரு புறஜாதியான் தான் எப்புன்னே. அந்த புறஜாதியானுடைய மகன் தான் காலேப். காலேப் யூதனே அல்ல, காலேப் இஸ்ரவேலனே அல்ல, புறஜாதியானாய் இருந்து இஸ்ரவேலனாய் மாறினவன் நமக்கு அடையாளம். நாம் யார்? நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல, நாம் யூதர்கள் அல்ல, புறஜாதியார். ஆனால் இன்று நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இன்று நாம் ஆபிரகாமின் சந்ததி. இன்று நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமாவா இல்லையா? அப்போ நாம் யார்? காலேபுக்கள். விளங்குதா உங்களுக்கு? புறஜாதியார். இப்போ ஒன்று சொல்லுகிறேன். யார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போகிறார்கள்? யோசுவா போகிறார். யோசுவா யாருக்கு அடையாளம்? யூதர்களுக்கு அடையாளம். காலேப் போகிறார். காலேப் யாருக்கு அடையாளம்?
புறஜாதியாருக்கு அடையாளம். அதாவது பரலோகம் என்கின்ற கானானுக்குள் இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, புற ஜாதிகளையும் நான் கொண்டு போவேன் என்பதுதான் ஆண்டவர் அன்று காண்பித்த அந்த அடையாளம். இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன், கவனியுங்கள். இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். அந்த காலேப் இஸ்ரவேலனாய் மாறுகிறார். அவருடைய அப்பா மாறி இருக்கலாம், அவருடைய தாத்தா மாறி இருக்கலாம், நமக்கு தெரியாது. கேனிசியர்கள் கானானுக்குள்ளே வாழவே இல்லை, அவர்கள் போயே விட்டார்கள். ஆமாவா இல்லையா? கேனிசியர்கள் இவர்கள் கானானுக்குள்ளே இருந்திருந்தாலும், ஒருவன் இருந்திருந்தாலும் ஆண்டவர் யாத்திராகமம் 3 யோசுவா 3 அதை சொல்லி இருப்பார். அவர் சொல்லாததுக்கு காரணம், ஆதியாகமம் 15 போது அவர்கள் இருந்தார்கள், யாத்திராகமத்தின் போது அவர்கள் இல்லை. அவர்கள் எல்லாருமே இங்கே வந்து அவர்கள் எல்லாருமே யூதர்களோடு இணைந்திருக்க வேண்டும். புரிகிறதா? அப்படி அவர்கள் யூதர்களோடு இணையும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ எந்த கோத்திரத்துக்குள் சேர்ந்திருக்கிறார்கள்? யூதா கோத்திரத்துக்குள். புறஜாதிகளாகிய நாம் இன்று யார் மூலமாய் இஸ்ரவேலர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம்? யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து எனும் தாவீதின் குமாரன் மூலமாக. அப்போ இன்று நமக்கு இஸ்ரவேலர்கள் தான் நாம் லேவி கோத்திரம் அல்ல. நமது ஆசாரியத்துவம் நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். நமது பிரதான ஆசாரியர் லேவியரே கிடையாது. அவருடைய ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம். நமது ஆசாரியத்துவம் லேவி கோத்திரத்து ஆசாரியத்துவம் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவம். ஆனால் நாம் அனைவரும் ராஜரீக ஆசாரியர்கள், ராஜ கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அது எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். காலேப் யூதா கோத்திரத்தின் ஒரு பிரபு. இன்று நாம் யார்? யூதா கோத்திரத்துக்குள் சேர்க்கப்பட்ட அகதிகளா? யோசிங்க. நாம் புறஜாதியார், நாம் நிஜமான இஸ்ரவேலர்கள் அல்ல. அதற்காக இன்று நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாறி இருப்பது அகதிகளாகவா ராஜாக்களாகவா? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போயிருந்த உங்களை எழுப்பி அவரோடே உட்கார வைத்திருக்கிறார். காலேபுக்கு அன்று கிடைத்த அந்த மகிமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த ரகசியம் உங்களுக்கு நேரம் இருக்குமானால் யூடியூபிலே நாய் என்ற தலைப்பிலே ஒரு பிரசங்கம் செய்திருக்கிறேன். அதில் நான் தமிழிலேயும் ஆங்கிலத்திலேயும் பேசுகிறேன். ஒருவர் சிங்களத்திலே மொழிபெயர்க்கிறார். அதிலே நான் தெளிவுபடுத்துவேன். சீதோனுக்கு இயேசு போயிருந்த பொழுது ஒரு கானானிய ஸ்திரீ வந்து தன் மகளுக்கு சுகம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது இயேசு பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்கிறார். அவள் யார் என்று நான் சொல்லுவேன். கேனிசிய வம்சத்தில் வந்த ஒருத்தி, சைரோபீனிஷியன் பெண். அவளுக்கும் சங்கதிகள் தெரியும். இயேசுவும் அந்த பெண்ணும் பேசிக்கொண்டது அவர்கள் இருவருக்கு மட்டும்தான் புரிந்தது. இயேசு என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடக்கூடாது என்று. உடனே அவள் சொல்லுகிறாள், மேஜையில இருந்து விழுகிற துணிக்கைகளையாவது நாய் சாப்பிடுமே. அது ஏன் அவள் அப்படி சொன்னாள்? இயேசு உடனே அவளை பார்த்து, இவளுடைய விசுவாசம் பயங்கரமானது என்று பாராட்டுவது ஏன்? மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் வருகிறது. அதை குறித்து நான் விளக்கப்படுத்தியிருப்பேன். காலேபினுடைய வம்சத்திலே வந்த ஒரு சைரோபீனிஷியன் பெண். அந்த பெண், சில நேரம் நமக்கு இந்த சரித்திரங்கள் தெரியாவிட்டால் சில விஷயங்கள் ஏன் நடக்கின்றன என்று நமக்கு தெரியாது. இயேசு கேவலப்படுத்துவது போல இருக்கும் அந்த இடத்துல. இல்லை, அது ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம். ஆகவே நாம் எல்லாரும் யார்? காலேபுக்கள். காலேப் என்றால் நாய். நாய் என்றால் உடனே அதை கேவலமாக நினைக்கக்கூடாது. நாய் நன்றியுள்ள மிருகம், நாய் பாதுகாக்கிற மிருகம். வேதத்திலே நாயை பற்றி கேவலமாயும் இருக்கிறது. கள்ள உபதேசிகர்களுக்கு நாய்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று பிலிப்பியர் 3:2 சொல்லி இருக்கிறது. நாய் தான் கக்கினதற்கு திரும்புவது போல என்றெல்லாம் இருக்கிறது. ஆனால் வேதத்திலே 2 தடவை, ஒன்று யோபு புத்தகத்திலும் 30ஆம் அதிகாரத்திலும், ஒன்று ஏசாயா புத்தகத்திலும் நாய்களை பற்றி நல்ல விஷயங்களும் உண்டு. நாயினுடைய ஒரு நல்ல குணம் என்னவென்றால் நன்றி உள்ள மிருகம். கேனிசியனான புறஜாதியான காலேப் ஒரு நன்றி உள்ள மனுஷனாக, ஒரு தூய்மையான இஸ்ரவேலனாக பரிணமித்திருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு தான் காலேப் புறஜாதியான்னு சொல்லி? கையத்துக்கு காட்டுங்க, வெக்கப்படாதீங்க. பிரைஸ் காட். இப்போ பாருங்கள், 150% யூதனும் 150% புறஜாதியானும் கானான் தேசத்துக்குள்ளே போகிறார்கள்.
என்ன அடையாளம்? சூப்பர் அடையாளம். பரலோகத்துக்கு இஸ்ரவேலன் மாத்திரம் போக மாட்டான், புறஜாதியானும் போவான் என்பதற்குரிய அடையாளத்தை அங்கே ஆண்டவர் காட்டிவிட்டார். விளங்குதா? இன்னும் ஒன்றை நான் உங்களுக்கு நாளை விளங்கப்படுத்துவேன். இன்னும் ஒரு பயங்கரமான விஷயத்தை நாளைக்கு நான் சொல்வேன், இந்த உள்ளே நுழைந்தவர்களை பற்றி. இப்போ காலேபை பற்றி உங்களுக்கு ஆசீர்வாதமா? இப்போ புரிஞ்சுதானே? வசனத்திலிருந்து காட்டிட்டேனா? அப்போ நான் சொன்ன கதை உண்மை தானே, அது பொய் அல்ல. தானியம் வாங்க வந்தவர்கள் தங்கினது, இஸ்ரவேலர்களோடு ஐக்கியமானது, இப்போ உங்களுக்கு வசனத்திலிருந்தே காட்டிவிட்டேன், அவர்களும் தான் வெளியே போனார்கள் என்று. இப்போ ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டிவிட்டு இன்று முடிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், இந்த வேவு பார்க்க போனவர்களில் யோசுவாவும் காலேபும் நல்ல அறிக்கையை சமர்ப்பித்தபடியால் அவர்கள் மாத்திரம்தான் போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். மோசேக்கு பிறகு தலைமைத்துவத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்து விட்டார். சரியோ? நாளைக்கு யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே விஷயங்களை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். இன்று யோசுவா 2வது அதிகாரத்துக்கு போவோம். அதிலே ஒரு நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒரு விடயம் நடக்கிறது. 1வது வசனத்தை வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தியமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து. சிஸ்டர் நிறுத்துங்க, மிச்ச கதையை நான் சொல்றேன். 23வது வசனத்தை வாசிங்க. அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவானிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து. ஓகே, கவனிங்க. இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். மோசே எப்படி வேவுக்காரர் 12 பேரை அனுப்பினாரோ அதே போல இந்த தடவை யோசுவா 2 பேரை அனுப்புகிறார், எரிகோவை பார்த்து விட்டு வர சொல்லி. எல்லாம் கவனிங்க, நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்போ 2 பேரும் போகிறார்கள். இந்த பயல்கள் எப்படி உடித்துக்கொண்டு போனார்கள், எப்படி பேசிக்கொண்டு போனார்கள் என்று எனக்கு தெரியாது. மாட்டிக்கொண்டார்கள். எவனோ அடையாளம் கண்டு விட்டான். இந்த இஸ்ரவேல் எபிரேயர்களில் 2 பேர் வந்து விட்டார்கள் என்ற செய்தி எரிகோவின் ராஜாவுக்கே போய்விட்டது. உடனே ராஜா, நீங்கள் பிறகு வாசித்து பாருங்க நேரம் இருக்கும்போது, ராஜா சட்டம் போடுகிறான், எல்லா கதவுகளையும் மூடுங்கள். எரிகோவை சுற்றி பெரிய மதில் இருந்தது. நாளைக்கு அதை குறித்து விபரமாய் சொல்லிக் கொடுக்கிறேன்னா, 26 அடி உயரம், 53 அடி அகலம், இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். அந்த மதிலிலே ஆங்காங்கே கதவுகள் இருந்தன. எல்லா கதவுகளையும் இழுத்து மூடி ஆயிற்று. அந்த மதில்களுக்குள்ளே சிலருடைய வீடுகள் இருந்தன. சில ராணுவ வீரர்களின் வீடுகள், சில அசிங்கமான விபச்சாரிகளுடைய வீடுகள் எல்லாம் இருந்தன. இந்த 2 ஆண்களும் மாட்டிக்கொண்டார்கள் உள்ளே. இப்ப இவர்களுக்கு தெரியும், ஆடாடா மாட்டிக்கொள்ள போகிறோம் என்று. அப்போ இவர்கள் கவனிக்கிறார்கள், ஒரு வேசியனுடைய வீடு. இப்போ நீங்க கேட்காதீங்க, முன்பின் அறியாத ஒரு தேசத்திலே ஒரு வேசியின் வீட்டை எப்படி அடையாளம் கண்டார்கள் என்று என்னிடத்திலே கேட்காதீர்கள். அது ஆண்களுக்கு இருக்கிற ஒரு வரம். எங்களை எங்க கொண்டு போய் விட்டாலும் எங்க எங்க வேசிகள் இருக்கிறா அப்படிங்கிறது மோப்பம் பிடிப்போம். ஆமாவா இல்லையா சோமரி, ஆமாவா இல்லையா சிசிலியா, பாருங்க தலையாற்ற நந்தன். தெரியும், ஒரு சிலதுகளை பார்த்தா தெரியும், இது அந்த மாதிரின்னு தெரியும். இந்த 2 பேரும் கவனித்தார்கள், ஒரு வேசியின் வீடு இருக்கிறது. ஒரு ஆண், அவன் எந்த நாட்டை சேர்ந்தவனா இருந்தாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு வீட்டுக்குள் நுழைய முடியும் என்றால் அது ஒரு வேசியின் வீடு. பாஸ்போர்ட் கேட்க மாட்டாங்க, ஐடென்டிட்டி கார்டு கேட்க மாட்டாங்க. விளங்குதா உங்களுக்கு? நேர உள்ள புகுந்துடலாம். இவர்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள். அங்கே இருந்த வேசியின் பெயர் என்ன? ராகாப். ராகாப் ஆரம்பத்தில் நினைக்கிறாள், வெளிநாட்டு கஸ்டமர்கள், ஃபாரின் கஸ்டமர்ஸ். ஆனால் அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாள் இவர்கள் எபிரேயர்கள் என்று. நான் சில கானானிய ஏடுகளில் இருந்து கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், கவனிங்கள். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ராகாபுக்கு சுமார் 50 வயது. அவள் ஒரு விபச்சார குடும்பத்திலே பிறந்தவள். அவள் 10 வயதாய் இருக்கும் பொழுது
அவளுடைய அம்மாமார், அவளுடைய மற்ற அந்த மூத்த விபச்சாரிகளோடு வேசித்தனம் பண்ண வந்த ஆண்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்றால், எகிப்திலே இருக்கிற ஒரு அடிமை கூட்டம் பயங்கரமான தாக்குதல்களை எகிப்தியர்களுக்கு நடத்திவிட்டு தண்ணீரை இரத்தமாக்கி, தவளை பேன் வண்டெல்லாம் வர வைத்து, கல்மழையெல்லாம் பொழிய வைத்து எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்கிறதாம், செங்கடலை பிளந்து கொண்டு வந்ததாம். இப்படியெல்லாம் இந்த 10 வயது சிறுமி கேள்விப்படுகிறாள். இப்போ இன்று கூட சின்ன பிள்ளைகளுக்கு பேட்மேன், சூப்பர்மேன், ஜெமினி மேன் என்றால் ஒரு ஆசை வரும். நம் சின்ன காலத்திலே கூட நைட் ரைடர், எத்தனை பேருக்கு நைட் ரைடர் ஞாபகம் இருக்குது? அம்மா எப்படி ஸ்டார்ஸ்கி அண்ட் ஹட்ச், நைட் ரைடர், சார்லிஸ் ஏஞ்சல்ஸ், ஜெமினி மேன், இதெல்லாம் முந்தி பைத்தியம் இல்லை நாங்க. அது போல இந்த 10 வயது சிறுமிக்கு யாரோ எபிரேயர்களாம். ஐயோ, இந்த சிறுமிக்கு அவர்களை குறித்த ஒரு அந்த ஹீரோக்கள் அப்படி ஒரு உணர்வு இவளுக்கு வந்து விட்டது. அவ்வப்போது இந்த வீட்டுக்கு வருகின்ற ஒவ்வொருவருடைய கதைகளில் அந்த மக்களை குறித்து கேள்விப்பட்டு இவளுக்கு அவர்களை பார்க்க ஒரு ஆசை. இப்போ சமீப காலமாக இங்கே உள்ள நம் ராஜாவிலிருந்து எல்லாரும் அரண்டு போயிருக்கிறார்கள். அந்த கூட்டம் பக்கத்துக்கு வந்து விட்டதாம். ஆகவே எல்லாரும் அரண்டு போயிருக்கிறார்கள். இந்த ராகாப் இப்பொழுது 50 வயதுடைய பெண். இவளுக்கு அந்த சின்ன வயதிலிருந்து வந்த ஆர்வ மிகுதியால் அவளுக்கு இவர்களை பார்க்க ஒரு ஆசை, அவர்கள் மேல் ஒரு ஆசை. திடீரென 2 பேர் உள்ளே வருகிறார்கள். பார்த்தால் அந்த ஜனங்கள், இவளுக்கு பெரிய இன்பம். பாஷை தெரியாது, இவளுக்கு எபிரேய மொழி தெரியாது, அவர்களுக்கு கானானியர்களுடைய மொழி தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சைகை வாயிலாக கண்டுபிடித்து விட்டால் இவர்கள் அவர்கள் என்று உங்களை பிடிக்கத்தான் எங்க ராஜா ஆள் அனுப்புறான் என்று ஒழித்து வைத்து, உங்களுக்கு சம்பவம் தெரியும் அல்லவா, ஒழித்து வைத்து அந்த ராஜாவுடைய ஆட்கள் வருகிறார்கள். வந்து இவளிடத்தில் கேட்கிறார்கள், 2 பேர் வந்தாங்களாமேன்னு. அவள் என்ன சொன்னாள்? ஒரு விபச்சாரி துணிந்து சொல்லக்கூடிய ஒன்றை சொன்னாள். என்ன சொன்னாள்? வந்தார்கள் போனார்கள். இப்ப வேற யாரும் சொல்ல முடியுமா? அதை இப்போ உங்க வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனா போலீஸ் வந்து கேட்டா அப்படி சொல்ல முடியாது. ஏன் வந்தார்கள் கேட்பாங்களா இல்லையா? ராகாப் கிட்ட எப்படி கேட்க முடியும்? ஏன் வந்தார்கள்? நான் அது தெரியாதா? வந்தாங்க போயிட்டாங்க, இந்த பக்கமாக தான் போறாங்க என்று போய் சொன்னாள். அவர்கள் தேடி போனார்கள். இப்போ இதை குறித்து நாளைக்கு நான் இன்னும் கொஞ்சம் பேசுவேனா? ஒரு விஷயம் தெரியுமா? இந்த நான் வாசிக்க சொன்ன அந்த வசனங்களை பாருங்களா, நான் வாசிக்க சொன்ன வசனங்களை பாருங்கள். 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்கம்மா. திருப்பி மைக் ஆன் பண்ணிக்கிறங்க. இல்ல மைக். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை. ஹலோ கவனிங்க. இப்போ மோசே இறந்து போய்விட்டார். இப்போ யோசுவா தான் தலைவர். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் யோசுவாவை எப்படி அறிமுகமாகிறோம்? யோசுவா, அப்படித்தானே? இப்போ இவர் தான் தலைவர். ஒன்று மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா என்று சொல்லியிருக்கலாம், அல்லது சும்மா யோசுவா என்று சொல்லியிருக்கலாம். 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்தார். அவ்வளவுதான். அதிகாலமே யோசுவா எழுந்து. நூனின் குமாரனாகிய யோசுவா என்று வருகிறதா? இல்லை. மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா என்று வருகிறதா? இல்லை. ஆனால் 1வது அதிகாரத்திலே மோசேயின் ஊழியக்காரனாகிய கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் என்று சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? 1ஆம் அதிகாரத்திலே மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா என்று சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்திலே சும்மா யோசுவா அதிகாலையில் எழும்பி என்று சொல்லுகிறார். ஆனால் 2வது அதிகாரத்திலே மாத்திரம் ஏன் நூனின் குமாரனாகிய யோசுவா என்று சொல்ல வேண்டும்? நியாயமான கேள்விதானே? சரி, 2 பேரை அனுப்புகிறார்களாம். இவர்கள் போகிறார்கள். எல்லாம் முடிந்து வந்து இவர்கள் யோசுவாவுக்கு
அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள். அப்பொழுது 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவானிடத்தில் வந்து. ஹலோ, ஏன் நூனின் குமாரனாகிய யோசுவானிடத்தில் வந்து? சும்மா யோசுவானிடத்தில் வந்து என்று சொல்லியிருந்தால் எங்களுக்கு புரிந்திருக்காதா? இல்லை, மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவானிடத்தில் என்று சொன்னால் அழகாக இருந்திருக்காதா? ஏன் இந்த 2வது அதிகாரத்திலே அந்த சம்பவத்தை தொடங்கும் பொழுதும் நூனின் குமாரன் என்று சொல்ல வேண்டும், அந்த சம்பவம் முடியும் போதும் நூனின் குமாரன் என்று சொல்ல வேண்டும்? சொல்லவா? ஏன்ட்டு பொய்க்கு பிதா யார் சொல்லுங்க? பிசாசு. உள்ளே என்ன நடக்கிறது? எரிகோவிலே பொய் நடக்கிறது. கவனிங்க, ஒரு வேசி என்றால் அந்த வேசி யாருடைய ஆள்? பிசாசுடைய ஆள். வேசி பிசாசுடையவள். அந்த வேசி பொய் சொல்லுகிறாள். பொய்க்கு பிதா பிசாசு. அந்த பிசாசு தான் எரிகோவின் ராஜா மூலமாக அந்த 2 பேரையும் பிடிக்க ஆட்களை அனுப்புகிறான். அவர்கள் வந்து ராகாபிடத்தில் கேட்கிறார்கள், இங்கே வந்தார்களா என்று. பிசாசின் ஆளாகிய ராகாப் பிசாசுக்கு சொந்தமான பொய்யை பிசாசின் மக்களுக்கு சொல்லியும் அந்த பிசாசுக்கு அந்த பொய்யை பிடித்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. எவ்வளவு வெக்கம்னு பார்த்தீங்களா? அப்படி கேவலப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் பாம்பின் குமாரனாகிய யோசுவா என்று இந்த இடத்துல சாத்தானை கேவலப்படுத்த எழுதுகிறார். புரியுதா? அதாவது சாத்தானே, உன் ஆள் நூன் பாம்பு, பாம்பின் குமாரன், உன் ஆளாய் இருந்தவனை நான் என் ஆளாய் மாற்றி என் ஆள் மூலமாக என் 2 ஆட்களை உன் நகரத்துக்குள் அனுப்பி உன் ஆளாகிய ஒரு வேசி மூலம் உனக்கு சொந்தமான பொய்யை பயன்படுத்தி இவர்கள் தப்பியோட வந்ததை நான் உனக்கு சொல்லுகிறேன் பிசாசே. சீ, வெட்கமா இல்லை என்று சாத்தானை கேவலப்படுத்தத்தான் அந்த சம்பவம் தொடங்கும் பொழுதும் பாம்பின் குமாரன், முடியும் பொழுதும் பாம்பின் குமாரன் என்று வருகிறது. நமது ஆண்டவர் எப்படி வீரன்! உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? சும்மா யோசுவா என்று சொல்லியிருந்தால் அது அவ்வளோ பெரிய கிக்கா இருந்திருக்க. மோசேயின் ஊழியக்காரன் என்று சொல்லியிருந்தாலும் ஒரு கிக்கா இருந்திருக்காது. ஆண்டவருக்கு வேண்டும் பிசாசுக்கு சொல்வதற்கு. ஆஃப்டர் ஆல் ஓம் பொய்யை தான் அவங்க பயன்படுத்த. ஆண்டவர் பொய் சொல்ல வைக்கவில்லை, ஆண்டவர் பொய் சொல்ல வைக்கவில்லை, அவர்களாய் சொன்னார்கள். ஆனால் பாவம் பிசாசு அவனுடைய ஒரு ஆள் அவனுடைய பொய்யை பயன்படுத்துவதை ஏன் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பலவீனமான ஒரு பேய். அந்த பேய் தான் இன்றைக்கு நம்மை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த பேய்க்கு பயப்பட்டால் நாம் எல்லாம் மனிதர்களா? நம் தேவன் யார்? யோசுவாவின் தேவன். நூனின் குமாரனை தேவனுடைய மனுஷனாய் மாற்றின தேவன். சாத்தானுடைய பொய்யையே சாத்தானுக்கு எதிராய் தூண்டி விடுகிற தேவன். நாளைக்கு ராகாபை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் அரிய தகவல்களை தருவேன். அருமையான சில விஷயங்களை கடைசி நாளாக நாளைய தினத்திலே நாம் படிக்க போகிறோம்.